செல்லூர் ராஜு வாலிபர் அவரு. செல்லூர் ராஜுவே அவரே கிழவர் தான். அப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஏதோ இப்ப வந்து சாட்டை துரைமுருகன் எல்லாம் பேசுறாரு, இல்ல இது பண்றாருன்னா ஏதோ அரசியல் அறிவு இல்லாம, அரசியல் அனுபவங்கள் இல்லாம ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக கத்திட்டு இருக்காருன்னு நம்ம கடந்து போகலாம். செல்லூர் ராஜு எல்லாம் ஒரு அமைச்சராக இருந்தவர், இத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருந்தவர், ஜெயலலிதா எம்ஜிஆர்னு பல பேருடன் பயணித்தவர். அவர்கள் இப்படி முதிர்ச்சியற்று பேசுறதெல்லாம் வந்து வேடிக்கையா இருக்குது. இவர்களுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இவருடைய பேச்சுக்களை பார்க்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கே செல்லூர் ராஜுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் வெளியில வந்துட்டார். அந்த கட்சியில ஏதோ ஒரு மனக்கசப்பு, அவர் வெளியேறிட்டார், புது கட்சிக்கு வந்துட்டார். வெளியில இருந்து வந்த பிறகு அந்த கட்சியை பத்தி எந்த ஒரு அவதூறும் அவர் பரப்புவதில்லை, எந்த அமைச்சரை பத்தியும் அனாவசியமாக பேசவில்லை. பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏதோ ஒரு வகையில அவர் பதில் சொல்றார். அதுவும் மரியாதையாகவும் ரொம்ப இதுவாகவும் சொல்றார். ஒரு அரசியல் பாணியில அவருக்கு என்ன ஒரு வகையிலயோ அது சொல்றாரு. எந்த வகையிலும் இந்த மாதிரி கீழ்த்தரமான பதில்களை சொல்ல. செல்லூர் ராஜும் போல ஒரு அடிப்படையான தகுதியற்ற ஒரு இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் தான் இவ்வளவு கீழ்த்தரமாக வயதானவர், செல்லா காசு, எதுக்கும் பயன்படாதவர் அப்படின்னு தரம் தாழ்ந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். செல்லூர் ராஜு பேச்செல்லாம் நாம வந்து பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. மக்கள் மத்தியில அப்படி போகணும். பாருங்க, இந்த மாதிரி ஆட்களை தான் நீங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க போறீங்களான்னு மக்கள் மத்தியில கேள்வி எழுப்ப வேண்டிய நேரம் இது.